அதான் 9:01 ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், ப்ளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நண்பர்களே. இன்று நம்முடைய நமக்கு தெரிஞ்ச விவரங்களையும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விவரங்களையும் மார்க்கெட், சந்தை, பொருளாதார, இன்சூரன்ஸ் விவரங்களையும் நாம் ஒவ்வொரு வாரமும் கேஸ்கவே நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம், உரையாட கொள்ள இருக்கின்றோம், கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதற்காகவே தங்களுக்கு வருகை புரிந்துள்ள ஜெய்சங்கர் ஐயா, ரத்னகுமார் ஐயா, கண்ணன் சார், மஞ்சுளா மேடம், இந்தியா இவர்களை வருக வருக என்று இந்த கேஸ்கவே குழுவின் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். உண்மையிலேயே இந்த வாரம் ஒரு பெரிய மார்க்கெட்டில் அடி விழுந்தது, பெரிய ஃபால் விழுந்தது. எல்லாருமே இன்னொரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு மார்க்கெட் பக்கம் போவானான்னாங்க. கிலோமீட்டருக்கே பார்த்தீங்கன்னா மறுநாள் கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்டை டச் பண்ணி கொஞ்சம் டவுனில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த சூட்சுமங்கள் என்னென்ன, இன்னைக்கு கூட 2-3 விஷயங்கள் நம்ம 2-3 இது கூட நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஷேர்ஸ்ன்னு தனியாக ஒன்று போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு ஒன்று போட்டிருந்தேன். மாதம் சம்பளத்தில் நம்ம வந்து 50% அவசிய செலவுகளுக்கும், 20% ஆசைப்பட்டதற்கும், 30% சேமிப்புக்கும் என பிரித்து செலவு செய்தால் கடன் சிக்கல் இல்லாமல் பர்சனல் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு கூட ஒரு இதில் படித்த நாணய படித்ததில் குறிப்பிட்டிருந்தேன். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து 1 இயர்லேயே டபுள் ஆகக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் கூட இருக்குது. E2K நெட்வொர்க், E2E நெட்வொர்க் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு டெக்னாலஜி சாஃப்ட்வேர், அதிகமாக மூவ் பண்ணக்கூடிய ஒன்றுன்னு ஒருத்தர் சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடைக்கின்றன. அல்ல பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோமவல்லிப்பன் மாதிரி இங்கே நாம் பணங்களையும் ரசிக்கவும், இன்னொருத்தர் கூட சொன்னார், இந்திரா சௌந்தரன் சொன்னார், தாவரம் அப்படின்றது நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம், தா பிளஸ் வரம் அப்படின்னாரு. வரத்தை தரக்கூடிய ஒரு செடிகளும் வரத்தை தரக்கூடியது. வீட்டில் இருக்கிற மரங்களாக இருக்கட்டும், நாம் வெளியே செல்லும் போது அவைகளும் நாம் பேசிவிட்டு சென்றால் அவைகள் நம்ம வீட்டை கூட காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே எனக்கு புல் அரிக்கக்கூடிய விஷயமாக ஒன்று தெரிஞ்சு கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி இந்த உலகத்துல அழிக்க முடியாத 2 விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று தங்கம், ஒன்று சங்கு. தங்கத்தை எவ்வளவு சுட்டாலும் அது பொசுக்க முடியாது, ஒளிர்கின்ற தன்மை உடையது. சங்கும் அப்படிதான், எவ்வளவு சுட்டாலும் அது அழிக்கக்கூடியதல்ல அப்படின்னு சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இன்று படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நண்பர்களே. வாருங்கள் ஜெய்சங்கர் ஐயா, வணக்கம். வணக்கம் சார். கண்ணன் சாரையும் மாரி கணேஷ் சாரையும் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ரொம்ப அழகா ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்க. வருமானத்துல 50% வந்து செலவுகளை வச்சுக்கணும், 20% ஆசைகளுக்கு உண்டான விஷயத்த அர்ப்பணிச்சுக்கணும், 30% கண்டிப்பா சேமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுதான் சார் ஒரு டிசிப்ளின்டான ஒரு வாழ்க்கை முறை. பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில எந்த காலத்திலயும் நம்ம வந்து கஷ்டப்பட மாட்டோம். அருமையான உரையை துவக்கி வச்சிருக்கிறீங்க. நன்றி சார். சார், இப்ப லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்னா, பங்கு சந்தை அப்படின்னா என்ன, பங்குகள் எவ்வாறு பிரிக்கப்படுது, பிரிக்கப்பட்டு அதன் மூலம் நம்ம அதுக்கு உரிமையாளராகி நம்ம எப்படி அதுல வந்து லாபம் ஈட்டுறோம் அப்படிங்கறது ஒரு பேசிக்கா நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வாரம் வந்து அந்த பங்கு சந்தைகளுக்கு அடிப்படையான விஷயங்கள் வந்து என்னென்னலாம் இருக்குது, அது பங்கு சந்தை நம்ம எப்படி வந்து முதலீடு பண்றது, அதுல எப்படி நம்ம பங்கேற்பது, எப்படி வாங்கறது, இது நம்ம வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். இதுக்கப்புறம் சார் ஆரம்பிச்சார் ரொம்ப அழகான விஷயம். இந்த சந்தை வந்து இந்த வாரம் என்ன மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுச்சு, எவ்வளவு பெரிய லாஸ் எல்லாம் சந்திச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்துல நம்ம வந்து உலகம் சுருங்கி போயிடுச்சு, குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லா விஷயமும் ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டே இருக்கும். அதை பத்தி நம்ம விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். முதலில் பங்கு சந்தைக்கு எப்படி நம்ம பங்கேற்கலாம், அது அடிப்படை என்ன அப்படின்றத நம்ம விரைந்து கடந்துடலாம். சரி, பங்கு சந்தை முதலீடு பண்றதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவை ஒரு டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது
ஒரு நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், முதல் தகுதி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் கார்டு ஹோல்டரா இருக்கணும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அதுல பேங்க்ல அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம நிறைய டிரான்சாக்ஷன் காட்டுற மாதிரி இருக்கணும். இது இருந்தாலே 18 வயசு இருக்கணும். கண்டிப்பான விஷயம் 18 வயது பூர்த்தியா இருக்கணும். இது இருந்தாலும் யார் வேணாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட்ன்றது ஒன்னும் ஒரு பெரிய இந்த வேர்டு கிடையாது. முன்னாடி எல்லாம் பங்குகள் பேப்பர் ஃபார்ம்ல இருந்தது. நம்ம ஒரு ஒப்பந்தம் எல்லாம் பேப்பர்ல தான் வச்சிருந்தோம். இப்ப எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இருக்குது, அவ்வளவுதான். அப்போ அந்த பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கும்போது அதுக்கு பெயர் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலுக்காக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்ச மாதிரி, அது ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இப்ப அதுவே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இருக்கறதுனால டிமெட்டீரியல் அப்படிங்கறத ஷார்ட்டா சுருக்கி தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம். இது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல தான் நம்ம பங்குகள் எல்லாம் வாங்கி வைக்கிறது, டிரான்சாக்ஷன் எல்லாமே. இன்னைக்கு பேங்க் டிரான்சாக்ஷனும் கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம பண்றோம். ஸோ இதுதான் டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது. இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி நம்ம பண்ணிக்கணும்னு சொன்னோம்னா, அடிப்படையில எக்ஸ்சேஞ்ச் தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்றவங்க. ஸோ இது எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு ஒரு கவர்னிங் பாடி இருக்கு, செபின்னு சொல்லிட்டு. ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க தான் நிர்ணயம் பண்றாங்க. ஸோ அவங்க மூலமா எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஒரு நம்ம டைரக்டா எக்ஸ்சேஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு நிர்வாக தன்மைக்காக நடுவில் ஒரு புரோக்கர் வச்சிருப்பாங்க, எடுத்து செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த புரோக்கர் கிட்ட நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். புரோக்கர் கிட்ட டைரக்டா நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நடுவில் என்னன்னா ஒரு பேங்க் இருக்கணும். பேங்க் மூலமா தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ நம்ம அந்த பேங்க்ல நம்ம பணத்தை போடுறோம், பேங்க் மூலமா நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல பணத்தை போடுறோம். அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமா தான் நம்மளுக்கு சந்தையில லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம், விற்கிறோம். இதுதான் பேசிக்கான திங். இதுல இன்னைக்கு எல்லாம் நேத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அப்போ எப்படி ஒரு 40-50 கையெழுத்து வாங்குவாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பெரிய ப்ராசஸ் 15 நாள் ஆகும். இன்னைக்கெல்லாம் வெறும் 15 நிமிடங்கள்ல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணப்படுது. இதெல்லாம் பேசிக்கா வச்சிருந்தீங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. ஒரு போட்டோ கேட்பாங்க, ஒரே ஒரு வீடியோ 10 செகண்ட்ஸ் வீடியோ இருக்கும். அதுல நீங்க கண் எமைச்சு பார்க்கணும். அதாவது நம்ம உயிரோட தான் இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு லைவா காட்டும் போது கண் எமைச்சு எல்லாம் காட்டினோம்னா ஓகே ஆகி ப்ராசஸ் ஆகிட்டு அக்கௌண்ட் ஓபன் ஆகிடும். வெரிஃபிகேஷன்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்குது. 15 நிமிஷத்துல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்வெஸ்ட் பண்றது, ட்ரேட் பண்றது, ஸ்பெகுலேஷன், ஊக வணிகம் அப்படின்வாங்க, அதுவும் பண்றது. இது எல்லாமே நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா தான் பண்ண முடியும். ட்ரேடிங் பண்றதுக்கு இது மாதிரி ஊக வணிகம் பண்றது, டே ட்ரேடிங் பண்றதுக்கெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லிட்டு அதோட சப் அக்கௌண்டா ஒன்று பண்ணுவாங்க, அது வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா டிமேட் அக்கௌண்ட் முக்கியம், ட்ரேடிங் பண்ணுனா ட்ரேடிங் அக்கௌண்ட் முக்கியம். ரெண்டுமே பண்றதுனா ரெண்டுமே முக்கியம். அது யாரு புரோக்கரோ அவங்களே ரெண்டுமே ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் சார். இதுல கம்பெனி லிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். பங்கு சந்தையில பங்கேற்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்குது. எல்லா கம்பெனியும் பங்கு பெற முடியாது. ஸோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா அது உருவாகும் போதுதான் அந்த பங்கு சந்தையில பங்கேற்க முடியும், லிஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுப்பாங்க. ஒரு ஆவரேஜா ஒரு 10,000 கோடி வர்த்தகம் இருந்தா மட்டும்தான் அதுல பங்கு சந்தையில பண்ண முடியும். சில வருஷங்கள் அவங்களோட பிராக்டிஸ் இருக்கணும், பேலன்ஸ் ஷீட்ல ஒப்படைச்சிருக்கணும். அந்த டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கும் போதுதான் பண்ண முடியும். முதல்ல பங்கு லிஸ்ட் ஆகும் போது அதுக்கு பேர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்வாங்க. அப்பதான் மக்கள் நேரடியா சம்பந்தப்படுவாங்க. அதனால முதல் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த முறையெல்லாம் வரும்போது அது ஃபார்வர்ட் பப்ளிக் ஆஃபரா இருக்கும். அப்புறம் அது பங்குதாரர்களுக்கு சில விஷயங்கள், பங்குகள் கூடுதலா கொடுப்பாங்க. அதெல்லாம் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதெல்லாம் பேசிக்கான டெக்னிக்கல் டேர்ம் பங்கு சந்தையில பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. இப்ப நம்ம பங்கு சந்தையில நம்ம ஒரு பார்ட்டிசிபெண்டா, ஒரு ஹோல்டரா, அக்கௌண்ட் ஹோல்டரா நம்ம ஆயிட்டோம். இப்ப நம்ம ஒரு பங்கு வாங்கணும், ஒரு நிறுவனத்தை பங்கு வாங்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் என்ன மாதிரியான நிறுவனம், அது எந்த சார்ந்த நிறுவனம். இப்போ ஒரு கம்பெனி, ஏபிசி கம்பெனி இருக்குன்னா அந்த ஏபிசி கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்மசூட்டிக்கல் டிவிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்மசூட்டிக்கல் கம்பெனி. அப்போ ஒரு ஹெல்த் பார்மசூட்டிக்கல் இந்த டிவிஷன்ல வருது, இந்த செக்டார்ல வருது. இதுக்கு உண்டான growth என்ன இருக்குது. இப்ப நம்ம இந்தியால தான் வர்த்தகம் பண்றோம். இந்தியால இதுக்கு உண்டான growth இருக்குமா? இன்னைக்கு போட்டோம்னா என்ன மருந்து தயாரிக்கிறாங்க, இந்த மருந்து நாளைய தேவையை பூர்த்தி பண்ணுமா, இது இன்னும் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகுமா, இதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுமா, இதெல்லாம் நம்ம முதல்ல பேசிக்கா பாத்துக்கணும்.
ஒரு நிறுவனத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றது இல்லடா ட்ரேடிங் பண்றது எல்லாமே பண்ணிக்கணும். இதுல முக்கியமான விஷயம் அந்த நிறுவனத்தோட தன்மை. அது நிறுவனம் என்ன பண்றாங்க, அது என்ன செக்டார்ல இருக்குது, அதோடைய growth-ஓடைய அந்த growth சான்ஸ் வந்து என்ன இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். நிறுவனத்தோட சொத்து மதிப்பு எவ்வளோ, அதே மாதிரி உரிமையாளர் யார் யார் இருக்காங்க, அவங்க நிறுவனத்துல எவ்வளவு பங்கு வச்சு எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. இப்ப 100% வந்து ஷேர்ஸ் வச்சிருக்காங்கன்னா அவ்வளோத்தையும் அவங்களே வச்சிருந்தாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட பங்கு கொடுத்து இது வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸ் தான் நடக்கும். உங்களுக்கு தேவைகளும் அந்த சப்ளையும் சேர்ந்த மாதிரி தான் நடக்கும். அப்ப வெளியில வந்து உங்களுக்கு பங்கிட தான் அது வந்து வளர்ச்சி அடையும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50% 60% வரைக்கும் உரிமையாளர் வச்சிருப்பாங்க. 40% வந்து பப்ளிக்ட்ட வந்து மக்கள்கிட்ட இருக்கும். அந்த மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல சில கலந்தும் இருக்காங்க. சில நிறுவனங்கள் வந்து வேற ஏபிசின்ற ஒரு கம்பெனியோட பங்குகளை XYZ கம்பெனி ஒரு 5% வச்சிருப்பாங்க. தனிப்பட்ட ஆள் 1% கூட வச்சிருப்பாங்க, 2% வச்சிருப்பாங்க. அந்த நிறுவனத்தோட மொத்த பங்குகளின் சதவீத அடிப்படையில சொல்றோம். சோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சிருப்பாங்க. உரிமையாளர் நிறைய பங்கு வச்சிருந்தாங்கன்னா அவருக்கு அந்த நிறுவனத்தின் மேல நிறைய மதிப்பு இருக்குது. எப்பயுமே நிறுவனர் நிறைய வச்சிருக்கும் போது அவங்களுக்கு இதோடைய நிறைய வந்து லாபத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால அந்த பங்குகள் நிறைய வச்சிருப்பாங்க. இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். பங்குதாரர் உரிமையாளர் வந்து கம்மியா வச்சிருந்தாருன்னா அவருக்கே அந்த கம்பெனி மேல நம்பிக்கை இல்ல, அதனால எல்லாத்தையும் வெளியில விக்கிறாரு. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் வந்துட்டு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பங்குகள் எத்தனை பங்குகளை வந்துட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளவு வந்து பண்ணிருக்காங்க இதை பார்க்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இதோட வணிக முறை எப்படி இருக்குது, அதாவது ஈக்விட்டியில மட்டும் இந்த மாதிரி பங்குகளை மட்டும் பண்ற மாதிரி இருக்காங்களா, இல்ல பத்திரங்களை வெளியிடுறாங்களா. சில நேரங்கள பண்ணுவாங்க பத்திரங்கள் வெளியிடுவாங்க, அதுக்கு ஒரு வேலிடிட்டி டைம் வச்சிருப்பாங்க, ஒரு 1 year 2 years அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில நேரத்துல வட்டியும் காட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த நிறுவனம் நடத்துதா, ஈக்விட்டி மட்டுமா இல்ல பாண்ட்ஸ் மட்டுமா அப்படிலாம் பார்ப்பாங்க. அப்புறமா ஊக சந்தையில கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பெகுலேஷன் கான்ட்ராக்ட் போடுவாங்க வந்துட்டு, F&O அப்படின்வாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு. இது ஏறும் இது இறங்கும்னு சொல்லிட்டு ஊக அடிப்படையில வியாபாரம் நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான போக்குல அந்த மாதிரியான இதுல வந்து இந்த பங்கு கலந்துருக்கா, அந்த நிறுவனம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா அப்படின்னுவாங்க. பங்கு சந்தையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பங்குகளும் ஒரே மாதிரி ஏறாது, ஒரே மாதிரி இறங்காது. ஒரு பங்குகளுக்கும் அடிப்படையில சில லிமிடேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு பங்கு வந்து 5% தான் அதிகபட்சமா ஏறணும், குறைஞ்சபட்சமா அவ்வளவுதான் இறங்கணும். 5% தான் அதோட மூவ்மெண்ட், மேலேயோ கீழேயோ. சில பங்குகள் 10%, சில பங்குகள் 15%, சில 20%, இந்த மாதிரியான ரேஷியோல வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த லிஸ்ட் கொடுக்கும்போது எல்லாமே அவங்களே போட்டிருப்பாங்க. ஊக அடிப்படையில நடக்கிற பங்கு F&O செக்டார்ஸ்ல பங்கேற்கிற நிறுவனங்களோட பங்குகளுக்கு எல்லாம் லிமிடேஷன்ஸ் கிடையாது. எவ்வளவு வேணாலும் ஏறும், எவ்வளவு வேணாலும் இறங்கும். சோ இதுதான் நம்மளுடைய வாலட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சலசலப்பு வந்து அதிகப்படுத்துறது இந்த ஊக சந்தையில பங்கேற்கிற வந்துட்டு நிறுவனங்கள் தான் நிறைய வந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சோ இதே மாதிரி ஒரு நாளும் வந்து பங்கு வர்த்தகம் நடக்கும். சனி ஞாயிறு லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவு, இது எல்லா நேரத்துலயும் நம்மளோட பங்கு சந்தை வந்து 9:15 மணில இருந்து 3:30 வரைக்கும் நடக்கும். தேசிய பங்கு சந்தையும் நம்மளுடைய மும்பை பங்கு சந்தையும் நடந்துக்கும். இதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுல நேற்று எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் வந்து ட்ரேடிங் பண்ணாங்க, எத்தனை சதவீதம் அந்த நிறுவனத்தோட பங்குகள் கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் வணிகம் நடந்தது, இதுல எத்தனை பேர் வந்து இன்னும் நேத்து வாங்கினது என்ன வச்சிருக்காங்க, எத்தனை பேர் வித்துட்டு வெளியில வந்துட்டாங்க. இது அடிப்படையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பங்குகள் மேல நம்பிக்கை இருக்குது, அதனால நிறைய வச்சிருக்காங்க, அதனால இந்த பங்குகளை வாங்கலாம் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்றைய விற்றவர் எவ்வளோ, வாங்கினவர் எவ்வளோ, இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. வித்தவங்களும் கொஞ்சம் பேர் விற்பாங்க, கொஞ்சம் பேர் வாங்குவாங்க இல்லைங்களா. வித்தவங்க இருந்தாதான் வாங்குறதுக்கு ஆள் இருக்கும், வாங்குறதுக்கு ஆள் இருந்தா விற்க முடியும். இது எல்லா பிசினஸ்லயும் நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் 52 வாரம் அப்படின்னா அந்த வருடத்துடைய அதிகபட்சமான விலை எவ்வளோ, குறைஞ்சபட்ச விலை எவ்வளோ, நேற்றைய சந்தை ஆரம்பிக்கும் போது 9:15 மணிக்கு ஆரம்பிக்கும் போது உள்ள விலை எவ்வளோ, சந்தை 3:30 மணிக்கு முடியும் போது உள்ள விலை என்ன, அந்த நிறுவனத்தோட அந்த பங்கோட விலை என்ன, அதோட அதிகபட்ச விலை என்ன, அன்னையோட அதிகபட்ச விலை என்ன, குறைந்த விலை என்ன, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறுவனங்களுக்கு இடையே நடுவில் நடக்கிற மீட்டிங், அபிஷியல் மீட்டிங், போர்ட் மீட்டிங், அதுல எடுக்கிற அவங்களுடைய தீர்மானங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு இந்த வெப்சைட்ல கிடைக்கும். ஒரு நிறுவனங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன பேசப்படுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு நிறுவனத்தை பேஸ் பண்ணும்போது சேல்ஸ் growth என்ன, அதோட கடன்கள் என்ன,
கேஷ் ஃப்ளோ, எப்படி எல்லாம் காசு உள்ள வருது, கடன் எவ்வளவு வாங்குறாங்க, இல்ல நிறுவனத்தோடைய லாபத்துல இருந்து வருதா, இந்த மாதிரி அவங்களுடைய பிளான் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம நிறுவனத்துல தேர்ந்தெடுக்கிறதுலாம் இதெல்லாம் நம்ம பார்த்தாகணும். அதே மாதிரி ஒரு பங்குதாரரும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு, இபிஎஸ் ஷேர்பாங்க. அதை நம்ம பார்க்கும்போது அது லாபகரமா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அந்த நிறுவனத்துல முதலீடு பண்ணும்போதுதான் இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியான இதுவா இருக்கும். நான் முன்னாடி சொன்னீங்களா ஒரு செக்டார் அப்படின்னு சொன்னேன். இது எந்த பகுப்படை அடிப்படையில வருது அப்படின்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன ஏபிசி வந்து பார்மசிட்டிக்கல் செக்டார்ல வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஏபிசி கம்பெனி மாதிரியே வேற ஒரு ஒரு டிஏஇஜி கம்பெனி, ஒரு ஒரு பிஆர்கியூ கம்பெனி, இது மாதிரி நிறைய இருக்கும்போது இந்த கம்பெனிகள் வந்து அதோட பீர் கம்பேரிசன் வாங்க. இதே மாதிரி கம்பெனிகள் என்ன மாதிரி லாபம் ஈட்டு இருக்கு, இல்ல என்ன மாதிரி நஷ்டம் அடைஞ்சிருக்குது, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துதான் ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும். சோ அடிப்படையான விஷயங்கள் ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் அதோடைய தீர்மானத்துக்கு வரணும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த விலை வந்து சரியான வாங்கக்கூடிய விலையா, இதுதான் சரியான விலையா. ஏன்னா நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா எக்கு தப்பா விலை ஏற்ற இறக்கம் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மாட்டோம்னா அன்னையோட அதிகமான விலை கூட நம்ம வாங்கியிருப்போம். இப்ப இந்த மாதிரி இல்லாம இது வந்து சரியான விலையா, இது உண்மையில குறைச்ச விலையா, இது அதிகமான விலைக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, எது பெஸ்ட் பை, எது பெஸ்ட் செல்லிங் பிரைஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அவர் ஈடுபடும் போதுதான் சரியான லாபத்தை நம்ம வந்துட்டு எடுக்க முடியும். ஒரு சரியான ஒரு இன்வெஸ்டராவோ இல்ல ட்ரேடராவோ நம்ம பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பண்ண வேண்டி இருக்குது. இப்படிதான் நம்ம ஒரு மார்க்கெட்டை அணுகணும். இப்ப இந்த மாதிரியான மார்க்கெட் அணுக முடியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தீர்மானிக்கிற வேற ஒரு பர்சன், அந்த பர்சன் நடத்துற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு இதெல்லாம் தீர்மானிச்சு நமக்கு பதிலா அவர் இன்வெஸ்ட் பண்ணி அவரு லாபம் அடைஞ்சு கொடுத்தாரு. அதான் நம்ம லாபத்துல அவருக்கு ஒரு பங்கு, அவருக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்துட்டு நம்ம அதுல இருந்து லாபம் எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து டைரக்ட் ஷேர் ட்ரேடிங்க்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் வந்து. சரிங்களா? இப்போ இத வச்சு நம்ம பேசலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன விஷயமா சார் ஆரம்பிச்சிட்டனால வந்து நம்ம அழகா கொண்டு போலாம். இந்த வருஷம் இந்த வாரம் வந்து ஒரு பெரிய பிளட் பாத் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. இந்த பிளட் பாத் நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அதானி குழுமம். அதுக்கு முன்னாடி இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனது பத்தி எதனாச்சும் வந்துட்டு நம்ம பேசலாம்னு சொன்னோம்னா நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம் சார். ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு இதை டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சார். இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டோடைய உலக அளவிய மார்க்கெட் என்ன மாதிரி எல்லாம் இருக்குது, இந்த வாரம் மார்க்கெட் ஏன் சரிஞ்சது, அழகா ஆரம்பிச்சிங்க. நம்ம அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வந்துட்டு. இப்ப நீங்க இப்ப வரைக்கும் நம்ம பேசுனதுல வேற ஏதாவது வந்து உங்களுக்கு விளக்கம் தேவை, சந்தேகம் இருந்தா அதை ஒட்டி நம்ம பேசலாம். ரத்னகுமார் ஐயா, உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். ஐயா, அது பங்கு சந்தை பத்தி சொன்னீங்க, அதுல அது மியூச்சுவல் ஃபண்டு இதை பத்தி சொன்னீங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்டு பத்தி இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கொஞ்சம் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷம் 2 வருஷத்து அளவுல ரொம்ப பேசிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கிறதா நினைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எனக்கும் பெருசா எந்த இதுவும் இல்லை. இதை ஷேர் என்னங்கிறது ஓரளவு திரும்ப தவிர மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எதுவும் இல்லை. அதுல வந்து இவ்வளவு போட்டா அவ்வளவு எடுத்துடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ 15% எடுக்கிறதே ஒரு பெரிய, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். 15% சொல்லும் போது இல்ல அவ்வளவு வராது, 12% மட்டும்தான் எதிர்பார்க்கலாம், 5% எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில உங்களோட இதுல வந்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் ஒரு ஜெனரலா இருக்கிற ஒரு இதை கேட்கிறேன். மியூச்சுவல் பத்தி அது எவ்வளவு ரிட்டர்ன் அதுல பொதுவா எதிர்பார்க்கலாம், சராசரியா தான் சார். மியூச்சுவல் ஃபண்ட்ல சார் இப்ப நீங்க 15% சொல்றீங்கல்ல சார், 15% அப்படின்றது பெர் ஆனம். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 1.25 வந்துருங்களா, ஒரு 1.10 ஒரு 1.15 வந்துருதுங்களா சரி. அப்படின்னா 20 நாள் சார், 20 நாள் ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு பங்கோட விலை வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ ஒரு மாசத்துல 20 நாள் அந்த பங்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ நம்மளுக்கு ஏற்றம் இருக்கும். அதாவது 1% 2%. இதை நீங்க புடிச்சிட்டீங்கனாலே வருஷத்துக்கு 10-20 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாசத்துல ஒரு 1020 ரூபாய் ஏறிட்டாலே உங்களுக்கு 2% growth. இதே மாதிரி இந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு வருஷத்துல 24% growth கிடைச்சிடும். வெறும் 2% ஏறினாலே வந்துட்டு. அதனால மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க பண்ணும்போது அவங்க ஃபண்ட் மேனேஜர் வந்து ரொம்ப ஆழமான, இப்போ நம்மளே இவ்வளவு தூரம் பேசுறோம்னு சொன்னோம்னா அவங்களாம் மிக பிரம்மாண்டமான அறிவும் விஸ்தாலமான ஒரு விஷயமும் வச்சிருப்பாங்க. சோ அதனால அவங்க வந்து அதுல பண்ணும்போது ரொம்ப அழகா பண்ணுவாங்க. நம்மளுக்கு எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல கமிட்மெண்ட் என்ன தெரியுங்களா சார்? மினிமம் தான் நாங்க கமிட் பண்றாங்க. இப்போ 15% அப்படிங்கிறது நிச்சயமா 18%, 20% எல்லாமே தாராளமாவே வரும் சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல. நம்மளால ஈஸியா கொண்டு வர முடியும். ஓகே. ஐயா கண்ணன் ஐயா வாருங்கள் ஐயா. நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்களுடைய அறிமுக உரை ரொம்ப நல்லா இருந்தது. ஜெய்சங்கர் சார், ரத்தன்குமார் சார் அவங்களுடைய பேச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜெய்சங்கர் சார் சொன்னதுல பங்குச்சந்தையை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல ஒரு சின்ன ஒரு செய்தி மாத்திரம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக வந்து நம்முடைய பழைய முன்னாடி வீட்டில் இருந்த எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடுகளை தான் நம்ம போட்டுட்டே இருந்தாங்க. பழைய நம்முடைய பேரண்ட்ஸு, மற்ற நம்ம ஃபேமிலியில் நம்ம தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே முந்தின ஜெனரேஷன் எல்லாருமே எல்ஐசியில் போடுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுவாங்க, பேங்க் எஃப்டியில் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து நமக்கு ஒரு 14%, 13% நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருந்தது. நமக்கு இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கறதுனால நம்ம அந்த வச்சு நம்ம எல்லாம் படிச்சு வர்றதுக்கெல்லாம் ஓரளவுக்கு உபயோகமா இருந்தது. அப்புறமா நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை வந்து சேமிக்கிற பொருளாதார நிலையை வந்து செலவழிக்கிற பொருளாதார நிலைமையா எக்கனாமி சிஸ்டமே மாறி போச்சு. அப்படிங்கிற போது வந்து இப்போ வந்து பாதுகாப்பான முதலீடு வந்து பெரிய அளவுல நமக்கு வளம் சேர்க்காது. அந்த இன்ஃப்ளேஷன்ல வந்து அது அடிபட்டு போயிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனா 94 வந்து ரோட் சைடு டீல வந்து 50 காசு கொடுத்தா நம்ம ஒரு கப் டீ வாங்கி சாப்பிடலாம். இப்போ என்கிட்ட ₹1 94 இருந்துன்னு வச்சுக்கலாம். 50 பைசா டீ சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்துல அன்னைக்கு 12% 13% 14% இன்வெஸ்ட் சிஸ்டம் இருந்தது. அந்த 50 காசு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ₹1 என் கையில இருக்கு, 50 காசு டீ சாப்பிடுறேன், மீது 50 காசை வந்து அன்னைக்கு இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்துல இன்வெஸ்ட் பண்ணேன்னா 2024 அது 7 இல்ல 8 ரூபாயை தான் இன்கம் டேக்ஸ் கழிச்சு எனக்கு கிடைக்கும். அன்னைக்கு அதே ரோட் ஸ்டால்ல 10 to 12 ரூபாய்க்கு தான் நமக்கு டீ கிடைக்குது. அப்போ எனக்கு கிடைக்கிற பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்துல இருந்து எனக்கு இருக்கிற 7 அல்ல 8 ரூபாயை வச்சு ஒரு கப் டீ கூட நம்மளால சாப்பிட முடியாது. அப்படிங்கிறது 34 வருடங்கள் கழிச்சு ஒரு டீ கூட சாப்பிட முடியாதுங்கிறது ஒரு வருத்தமான நிலை. அப்போ இருக்கும்போது நம்ம வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகணும், இல்லை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்கு இருக்குது. ஆனா இதுலயும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியுள்ள சூழ்நிலையில அவங்க கொடுக்குற விளம்பரங்களை பாக்குற போது வந்து இது வந்து உங்களுக்கு எந்த விதத்திலயும் உறுதியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய பேம்லெட்ஸ்ல மற்ற எல்லாம் அவங்களே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாதுகாப்பான முதலீடும் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது. சந்தை அபாயங்கள் உள்பட்ட பங்கு சந்தையோ மியூச்சுவல் ஃபண்டோ அதுவும் நமக்கு எப்படி நம்முடைய முதல் சரியா வருமா, இல்ல நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் அது ஏதுவா இருக்குமா அப்படிங்கிற போது வந்து ஒரு மிக்சர் ப்ரொபோர்ஷன்ல அதை இன்வெஸ்ட் பண்ணா தான் நமக்கு வந்து உபயோகமா இருக்கும். மிக்சர் ப்ரொபோர்ஷனல் இன்வெஸ்ட் பண்றதுன்னா எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்போது நம்ம வந்து செபி ரெகக்னைஸ்டு ஒரு கன்சல்டன்ட் மூலம் அது போற போது வந்து அவர் வந்து கரெக்டா பார்த்து போடுவாரு அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு தாழ்மையான ஒப்பீனியன். இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம். நன்றி சார். மஞ்சளா மேடம், உங்களுடைய கருத்து பரிமாற்றங்கள். அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தைன்றத பத்தி எனக்கு தெளிவான ஐடியா இல்லை. இப்ப கேட்டு தெரிஞ்சிட்டதுல முழு தெளிவா இருக்கு. நன்றி. கீழே இருக்கிறாங்க மேடம் இந்தியா மேடம், மாரி சார், தங்கள் கருத்துக்களையோ அல்லது கேள்விகளையோ மேல வந்து பேசலாம், பதிவிடலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
சேமிப்பு தொடர்பா ஐயா தொடக்கத்துல சொன்னது பயனுடையதா இருந்தது. திட்டமிட்டு நம்ம சேமிப்பை நம்ம செய்யணும் அப்படின்றதையும், நம்மளோட வருமானத்துக்கு ஏற்றபடி, நம்மளோட வாழ்க்கைக்கு ஏற்றபடி முறையாக சேமித்து வச்சோன்னா கடன் இல்லாமல் வாழலாம். அடுத்து ஐயா பங்கு சந்தையை பற்றி தெளிவாக சொன்னாங்க. முழுமையாக கேட்டேன். அறியாததை அறிந்து கொண்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த தளத்தில் புதிய புதிய செய்திகளை எனக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். சீனியர் சிட்டிசன் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா 8.86% இன்ட்ரெஸ்ட் தரான் உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை. கிட்டத்தட்ட 30 லட்சம் வரைக்கும் போடலாம் அப்படின்னு போட்டால் அதை நம்மளுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. நீங்கள் ஒரு ரவுண்ட் 9:30 க்ளோஸ் பண்ணிடலாம் ஐயா. நன்றி. ஓகே சார். சார் கண்ணன் சார், நீங்க அழகான ஒரு கேள்வி பதில நீங்களே அழகா முடிச்சிட்டீங்க சார். என்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை கொண்டு வரணும்ன்றது பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு விளக்கம். அது எப்படி சொல்றதுன்னு சொல்ல ஒரு கம்பைலேஷன், ஒரு கன்க்ளூஷன் ரெண்டுமே அழகா பண்ணிட்டீங்க சார். சார் இதுல நீங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதுன்னு சொல்லிக்கிறேன் சார். செபி ரிஜிஸ்டர்ட் அப்படின்றவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு 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 இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பாங்க சார். பட் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணும். பட் அந்த செபி ரிஜிஸ்டர்ட் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். நீங்க எந்த விதத்திலும் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி சொல்லக்கூடாது. இதுதான் செபியோடைய அவங்களோட ஒரு டிஸ்க்ளைமரே போட்டுக்குவாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது தப்பா லீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க, அரெஸ்டும் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும் சார். ஜென்ரலா சார் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட அனுபவத்துல நான் என்ன சொல்றேன்னா, அவங்க என்ன மாதிரி அவங்க மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண முடியும், மார்க்கெட்டை பத்தின அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, அவங்கள மூலமா நம்ம கேட்கும் போது நல்லாவே இருக்கும் சார். அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஸோ செபியில இருக்கிறவங்க தான் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இது ஒரு மாதிரியான ப்ரொஃபஷன் அதனால செபியில இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி நாலேஜ் இருந்ததுன்னா அது வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்க ப்ரொமோட் பண்ணா கூட லாஜிக்கல்லா ஏன் பண்றாங்க, எப்படி அது பண்ண முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னா நிச்சயமா அது அது மேல நம்ம நம்பிக்கை வச்சு பண்ணலாம் சார். இந்த ட்ரஸ்ட் வச்சுக்கலாம் சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நம்ம அடுத்த வாரம் இதுல நம்ம ஒரு அலசல் பண்ண போறோம். அதனால இப்போ அதை மட்டும் பேசிட்டு முடிச்சிடலான்னு பாக்குறோம். லாஸ்ட் வீக்ல அந்த பிளட் பாத் நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அதானி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது அந்த ஒரே நாள்ல, வியாழக்கிழமை அன்று. இது பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் அன்னைக்கு வீழ்ச்சி அடைந்தது. 20% அப்படின்னா அது எவ்வளவு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான, இதுக்கு மேலதான் அதிகம். நான் சொல்றது ஒரு விளிம்பு தொகை. 2 லட்சம் கோடி அதானி ஷேர்ஸ் எல்லாம் அன்னைக்கே விழுந்தது. ஒரே நாள்ல 2 லட்சம் கோடி அப்படின்றது ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு கண்ட்ரியோடைய பட்ஜெட்டுக்கே அது போதும். அது ஒரு நாள் மட்டும் வீழ்ச்சி அடைந்த தொகை அப்போ எவ்வளவு பணப்புழக்கம் இருக்குன்னு பாருங்க சந்தைக்குள்ளார. இது பாத்தீங்கன்னா அதானி மேல ஒரு குற்றச்சாட்டு அவர் ஒரு 1750 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததா அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சோலார் இதுக்காக ஒரு 20,000 கோடி லஞ்சம் கொடுக்கறதாக ட்ரை பண்ணாரு. இதற்காக அமெரிக்கால இருந்து 25,000 கோடி கலெக்ட் பண்ணிருக்காரு அமெரிக்க முதலீட்டாளர்கள் இருந்து. இவருடைய வருமானம் வருட வருமானம் எதிர்பார்ப்பு என்னன்னு அந்த பிசினஸ்குள்ளார வருஷத்துக்கு 16,000 கோடி வர மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் மீன் பண்ணிட்டு இப்படி விளையாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பண்ணியிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டு ரொம்ப இதுவா இருந்ததுனால, அலிகேஷனா இருந்ததுனால மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன் இருந்தது, மிக பெருசா கீழே விழுந்தது. ஸோ அதே மாதிரி சமீப காலமா பாத்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப்போடைய வெற்றி, அவர் ஒரு யுனானிமஸ் வெற்றி, ரஷ்ய போர், தங்கம் விலை, ஸோ அந்த மாதிரி ஹுண்டாயோட முதலீட்டு இதுல வந்தது, இதெல்லாம் மார்க்கெட் எப்படி இம்பாக்ட் பண்ணது, இன்னும் மார்க்கெட்டை எப்படி கொண்டு போகும், இதெல்லாம் நம்ம வரும் வாரங்களை அலசி பார்ப்போம். உலகத்துல ஒரு விஷயமும் என்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம முன்னாடி சொன்னோம். குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட, ஸ்பார்க்கு கூட மார்க்கெட்டை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணது, அது மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஒரு சலசலப்பு உண்டு பண்ணது, அதன் மூலம் நம்ம எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறோம், நஷ்டம் சம்பாதிக்கின்றத வரும் வாரங்களை பார்க்கறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களோட நம்ம பகிர்ந்துக்கிறோம் சார். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலான்னு பாக்குறேன் சார். நன்றி ஜெய்சங்கர். பங்கேற்பாளர் உங்களுடைய பரந்துபட்ட நாலேஜுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன்.
நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நத்தை ஊர்ந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அந்த டிப்பில் போட்டால் உடனே உள்வாங்கிக்கும். ஆமையும் அப்படிதான், ஐம்புலங்களையும் அடக்கி ஆளுகின்ற ஒரு அது வந்து நம்ம வாய்க்கு நெறிமுறைக்கு பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஸோ கடல் அலையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது வேற, அந்த கடல் அலைகளுக்குள்ளேயே சர்ஃபிங் அப்படின்ற விளையாட்டு விளையாடுறது வேற. கிட்டத்தட்ட ரொம்ப சென்சிட்டிவான அந்த ஒரு லாபகமான ஒரு உடல்களையும் அந்த மனப்பான்மையும் வச்சுக்கிட்டு நாம் பங்கு சந்தைகளையும் உலக விஷயங்களையும் ஆராய கற்றுக்கொள்வோம் அப்படின்றதுதான் இந்த தளத்தினுடைய கிளப் ஹவுஸினுடைய முத்தாய்ப்பு என்று கூறி மீண்டும் அனைவரையும் அடுத்த வாரம் அனைவரும் சந்திப்போம், சிந்திப்போம், பகிர்ந்து கொள்வோம். மிக்க நன்றி, வணக்கம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1 வந்திருந்த அனைத்து பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி.